உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மகா என் தங்கச்சிங்க, அவளதான் நாங்க இவ்ளோ நாளா தேடிக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் போனை மகா கிட்ட கொடுங்க. ஹலோ, எங்க உங்க கூட இருந்தவங்க எங்க? அவங்க கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க. அப்படியெல்லாம் யாரும் இல்லைங்க. நான் தனியா தான் இருக்கேன். நீங்க சீக்கிரம் வாங்க, நாங்க உடனே கிளம்பணும். ஏமா, நீ தனியா தான் இருக்கேன்னு போய் சொல்ற. இங்க பாரு, உன் கூட இருந்த பொண்ணு கிட்ட நான் அவசரமா பேசணும். அவகிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க. ஏங்க, நான் தான் சொல்றேன்ல, என் கூட யாரும் இல்ல, நான் தனியா தான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு போனை கொடுன்னு சொல்றீங்க? பேசாம வழியை விடு, இல்லனா உன்னையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு நாங்க கொண்டு போக வேண்டியது இருக்கும். சார் 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 கொஞ்சம் சொல்றத கேளுங்க சார். அரெஸ்ட் பண்ணியா? யாரு வேண்டான்னா? 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஒரே செல்ல போடு. அதை விட்டுட்டு என் மாமனை மட்டும் என்கிட்ட இருந்து தனியா பிரிச்சு கொண்டு போகணும்னு நினைச்ச, இங்க இருந்து 1 இன்ச்சு கூட உன் ஜீப் நகராது. ஏய், என்னம்மா நான் யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியுது சார். உங்களுக்குலாம் இது என்ன புதுசா? என் மாமன் கூட சேர்ந்து என்னையும் கூட்டிட்டு போல. இங்க நடக்கிறதே வேற. நானே வேற ஒரு பிரச்சனையில இருக்கேன். இங்க இருந்து உடனே போகணும். நீங்க வந்து அவங்கள பாத்துக்கோங்க. ஹலோ 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 ஹலோ. என்ன சைஸ்? விஜய், மகா கூட இருந்த பொண்ணுதான் இப்ப என்கிட்ட பேசினா. நான் அவகிட்ட மகாவை பத்தி கேட்டதுக்கு அவ காதலையே வாங்கிக்காம அவ பாட்டுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிட்டு டக்குனு போனை கட் பண்ணிட்டு போயிட்டா. ஐசு, கட் பண்ண நான், நீ மறுபடியும் கால் பண்ணி பேசு. விஜய், கால் போக மாட்டேங்குது விஜய். ஒருவேளை செகண்ட் கால்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ட்ரை பண்ண. என்ன இது? எல்லாமே சுத்தி சுத்தி ரவுண்டு கட்டி அடிக்குது. அப்படி முடியாதுன்னா அவரை இறக்கி விட்டு போங்க சார். என் மாமா யாரையும் கொலை பண்ண வாய்ப்பே இல்ல சார். அவர் அப்பாவி சார். அவர் முகத்தை பாருங்க. அவர் 2 பேரை கொலை பண்ணிருப்பாரான்னு உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு அறிவில்லையா? ஏய், இப்ப நீ என்னதாமா சொல்ற? இப்ப வழியை விடுறியா இல்ல உன் மேல ஜீப்பை ஏத்திட்டு போய்கிட்டே இருக்கட்டுமா? சார், அத பண்ணுங்க சார். என் மேல ஜீப்பை ஏத்தி கொன்னுட்டு என் மாமனை கூட்டிட்டு போங்க சார். யோ, என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? இவ வாயால சொன்னா கேட்க மாட்டா போல இருக்கு. 2 பேர் போய் அந்த பொண்ணை கிளியர் பண்ணுங்கயா. சார் 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 சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் சார் அந்த பொண்ணை எதுவும் பண்ணாதீங்க சார். சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். சார் சார் சொன்னா கொஞ்சம் கேளுங்க சார். சார் யார் நீ? சொல்லு சொல்லு. எதுக்காக நீ 2 நாளைக்கு முன்னாடி மார்க்கெட்ல வந்து முருகனை பத்தி விசாரிச்ச? சொல்லு சொல்லு. இங்க பாரு, இப்ப போலீஸ் முருகனை தேடி வந்திருக்கு. அவங்க கிட்ட நீ பேசிட்டு இருந்திருக்க. என்ன பிளான் பண்றீங்க? யாரா நீங்கெல்லாம்? பாஸ், எங்களை பார்த்தா யாருன்னு தெரியலையே உங்களுக்கு? நாங்கெல்லாம் போலீஸ் பாஸ். சிபிசிஐடி போலீஸ் பாஸ். சிபிசிஐடி போலீஸா? யாரு நீயா? ஏய், என்ன பார்த்தா என்ன கேனை மாதிரி தெரியுதா உனக்கு? இப்ப நீ உண்மையை சொல்லல, நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் பாத்துக்க. நோ நோ, வேணாம் வேணாம் வேணாம். என்ன பாஸ், நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறீங்களே பாஸ். நான் ரியலாவே சிபிசிஐடி போலீஸ் பாஸ். அதனாலதான் 2 நாளைக்கு முன்னாடி இருந்து உளவு பார்த்துட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அதனாலதான் இன்னைக்கு முருகனை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. நம்பிட்டான்னு நினைக்கிறேன். விஜய், ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது விஜய். அந்த பொண்ணு அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறா. ஐசு, நாம இதுக்கு மேல இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வா, நாம போலாம். ஹாஸ்பிடல் போற வழியிலே நம்ம ட்ரை பண்ணுவோம். எடுத்தா பார்க்கலாம், இல்ல நேர்ல நம்ம அங்க போய் பிடிச்சுக்கலாம். வா போலாம். டேய் விஜய், டேய் விஜய், ஒருவேளை விஜய் சொல்ற மாதிரி மகாவை நேராவே போய் பிடிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையா போயிடுமே. ஏதாவது பண்ணி இவங்கள தடுக்கணுமே. விஜய், டேய், ஐயோ இவங்க கிளம்பிட்டாங்களே. இவங்க போற வேகத்தை பார்த்தா
மகாவை கண்டிப்பா பாத்துருவாங்க போல இருக்கே. அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது. சரி, பேசாம ஒண்ணு பண்ணலாம். நாமளும் பின்னாடியே போவோம். நகருமா? ஏய், என்ன மேல கை வைக்கிற? கைய முறிச்சிருவேன் பாத்துக்க. யாருன்னு நினைச்ச? சார் நான் அப்படிலாம் பண்ணல சார். மேல கை வச்ச மரியாதை கெட்டுரும். சார் சார் வேணாம் சார். அசின், ஓ, முதல்ல நீங்களா யாரு? போலீஸா? ஆ, என்ன இவ இப்படி பாக்குறா? ஒருவேளை நம்ம போலீஸ் இல்லைன்றத கண்டுபிடிச்சிட்டாளா? அதான் இப்படி மரியாதை இல்லாம பேசுறாளோ? என்னம்மா போலீஸுங்கிற மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? ஓ, பின்ன நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா போலீஸ் மாதிரியா இருக்கு. எனக்கு ஏதோ உங்க மேல எல்லாம் சந்தேகமா இருக்கு. நீங்க ஏதோ திருட மாதிரி யாருக்கும் தெரியாம வந்து என் மாமனை ஜீப்ல ஏத்திட்டு போனா? இங்க பாருமா, லேடிஸுங்கிறதுனால நான் உங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல எதையாவது பேசுன எதையுமே பார்க்க மாட்டேன். ஜீப்பை விட்டு ஏத்திட்டு போய்கிட்டே இருப்பேன். சார் சார் அப்படிலாம் பண்ணாதீங்க சார். அசின், நீ தள்ளு அசின். வேண்டாம் சார். சார், உனக்கு உயிர் முக்கியம்னா ஓடி போயிரு. சார் 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 அசின், நீ தள்ளு. ஏய், என்ன யாருகிட்ட கதை விடுற நீ? உன்னை பார்த்தா சிபிசிஐடி போலீஸ் மாதிரியா இருக்கு. இங்க பாரு, முருகனை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் இந்த கொலையெல்லாம் பண்ற ஆள் கிடையாது. நீ தான் அவனை எதுலயோ சிக்க வைக்கிறதுக்காக பாக்குற. இப்ப நீ எதுக்காக முருகனை பிடிக்க வந்திருக்கன்னு சொல்லல, உன்னை இதே இடத்துல அடிச்சே கொன்றுவேன். பஸ் பஸ் வேணாம், பஸ் வேணாம், பஸ். ஏய், இப்படி எல்லாம் கேட்ட நீ பதில் சொல்ல மாட்டே இல்ல? உன்னை இரு வர தோ அங்க இருக்கு. நீ எதையும் வாய் திறந்து சொல்ல மாட்டே இல்ல? பஸ் 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 சொல்லிரு பஸ் வேணாம், பஸ். மேடம். சொல்லு, பேசிட்டியா? பேசிட்டேன் மேடம். இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உடனே வர சொன்னேன். அவங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க. மேடம், அப்புறம் இன்னொரு விஷயம். இப்போ நான் ஃபோன்ல பேசினவங்க நம்ம இன்டர்வியூ போன கம்பெனியோட எம்டிக்கு வேண்டப்பட்டவங்க போல. நான் ஃபோன் பண்ணி இந்த அம்மா அட்மிட் ஆன விஷயத்த சொன்னதும் அவங்க கரெக்டா நீ இன்டர்வியூக்கு வந்த பொண்ணு தானேன்னு கேக்குறாங்க. ஹே, என்ன சொல்ற நீ? அவங்களுக்கு எப்படி ஃபோன்ல பேசுறது நீதான்னு தெரியும்? அது எனக்கு தெரியல மேடம். ஆனா அந்த லேடி எம்டி தான் நம்மள புடிச்சிட்டு வர சொல்லி அந்த ரவுடி பசங்களை அனுப்பி வச்சிருக்கு. நம்ம இந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரதை பார்த்துட்டு அவங்க தான் அந்த லேடிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க கரெக்டா நம்மளை பத்தி கேக்குறாங்க. ஓ, ஃபோன் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. நான் தான் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். சரி, அந்த ஃபோன் எங்க இப்போ? அதை நான் ரிசப்ஷன்ல கொடுத்துட்டேன் மேடம். ஹே, நமக்கு ஃப்ளைட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு. நம்ம கிளம்பலாமா? சரி மேடம், கிளம்பலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.